Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் இருக்கக்கூடிய ரெண்டு ஷீட்டையோ இல்லை ரெண்டு ஒர்க் புக்கையோ எப்படி கம்பேர் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all sheet to sheet comparison பார்த்துடலாம். ஆக்சுவலாக நம்மக்கிட்ட ரெண்டு ஷீட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஷீட்டில் ஜனவரி மாதத்தோட சேல்ஸ் டீட்டெயில்ஸும் அண்ட் செகண்ட் ஷீட்டில் ஃபெப்ரவரியோட சேல்ஸ் டீட்டெயில்ஸும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவையும் கம்பேர் பண்ணி கம்பேரிசனுங்கிற இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவை ஆஸ் எ ரிசல்ட்டாக கொண்டு வரணும். ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் ஈக்குவல் டு இஃப் ஃபங்க்ஷன். ஸோ இந்த இஃப் ஃபங்க்ஷனை பற்றி பேசிக்காக உங்களுக்கு தெரியலனா அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு நாம் செய்கிற ஒர்க்கை வச்சு பேசிக்காக நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா கவனிங்க. இந்த இஃப் ஃபங்க்ஷனில் மொத்தம் நமக்கு 3 ஆர்குமெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் லாஜிக், செகண்ட் ஆர்குமெண்ட் ட்ரூ அண்ட் தேர்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா ஃபால்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய லாஜிக்கல் ஆர்குமெண்ட்டில் எந்த ரெண்டு ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை நாம் கம்பேர் பண்ண போகிறோமோ அதை தான் லாஜிக்கல் ஆர்குமெண்ட்டில் கொடுக்க போகிறோம். ட்ரூ ஆர்குமெண்ட்டில் இந்த ரெண்டு ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை கம்பேர் பண்ணும் போது சேம் டேட்டா இருக்கும் பார்த்தீங்களா, அது நமக்கு எப்படி வேணுங்கிறத ட்ரூ ஆர்குமெண்ட்லேயும், ரெண்டு ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டான டேட்டா இருக்கும் இல்லையா, அது நமக்கு எப்படி வேணுங்கிறத ஃபால்ஸ் ஆர்குமெண்ட்லேயும் கொடுக்க போகிறோம். இதுதான் இந்த 3 ஆர்குமெண்ட்டுக்கான வேலை. ஸோ ஈக்குவல் டு இஃப் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய லாஜிக்கல் ஆர்குமெண்ட்டில் எந்த ரெண்டு ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அப்படி பார்த்தோம்னா ஜான் ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டா. நல்லா கவனிங்க, நமக்கு ஜான் ஷீட்டில் A1 செல்லில் டேட்டா ஆரம்பிக்குது. ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற ஷீட்டில் E5லையோ F7லையோ இல்லை B3லையோ எங்கேருந்து வேணாலும் உங்களுக்கு தேவையான டேட்டா ஆரம்பிக்கலாம். அந்த டேட்டாவோட முதல் செல் அந்த டேட்டாவை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து A1. ஸோ ஜான் ஷீட்டையும் ஃபெப் ஷீட்டையும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல் டு ஃபெப்பில் இருக்கக்கூடிய டேட்டா, அதாவது ஃபெப்ரவரி ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டா. ஸோ இதோட லாஜிக்கல் ஆர்குமெண்ட் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. அதாவது ஜான்வரியோட டேட்டாவையும் ஃபெப்ரவரி ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவையும் கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத லாஜிக்கல் ஆர்குமெண்ட்டில் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ கமா கொடுத்தோம்னா ட்ரூ ஆர்குமெண்ட். நல்லா கவனிங்க, இந்த ரெண்டு ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை கம்பேர் பண்ணி சேமாக இருக்கக்கூடிய வேல்யூஸ், அதாவது காமனாக இருக்கக்கூடிய வேல்யூஸை எந்த ஷீட்டில் இருந்து கொண்டு வரலாம். அப்படி பார்த்தோம்னா ஜான்லேயும் சரி ஃபெப்ரவரிலையும் சரி நிறைய வேல்யூஸ் பார்த்திங்கன்னா காமனான வேல்யூஸ் தான். ஏதோ ஒரு சில இடத்துல தான் பார்த்திங்கன்னா நமக்கு வேல்யூஸ் என்ன இருக்குது, சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ அந்த கம்பேரிசன் கொண்டு வரதுக்கு ஃபால்ஸ் ஆர்குமெண்ட் இருக்குது. அப்போது சிமிலர் வேல்யூஸ், அதாவது காமனாக இருக்கக்கூடிய வேல்யூஸை எந்த ஷீட்லேருந்து வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம். மேபி ஃபெப்ரவரி ஷீட்லேருந்து கொண்டு வரலாம். பட் நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், ஜான்வரி ஷீட்லேருந்து என்ன பண்ணுறேன், கொண்டு வரேன். ஸோ ஜான்வரி ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் கமா கொடுத்ததுக்கப்புறம் ஃபால்ஸ் ஆர்குமெண்ட். நல்லா கவனிங்க, டிஃப்ரென்ஸை தான் காமிக்கணும். எந்த ஷீட்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸை காமிக்கணும், ஜான் ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவுக்கும் ஃபெப் ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் தானே காமிக்கணும். அப்போது ஃபால்ஸ் ஆர்குமெண்ட்டில் ஜான்வரி ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவுக்கும் அண்ட் அதே மாதிரி ஃபெப்ரவரி ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவுக்கான டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு தேவை அப்படிங்கிறத கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் நம்ம என்ன கொடுத்துருக்குறோம், ஜான்வரி ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவுக்கும் ஃபெப்ரவரி ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவுக்கும் தான் கம்பேரிசன் வேணுங்கிறத கொடுத்தாச்சு. அண்ட் அதே மாதிரி ரெண்டு ஷீட்டையும் கம்பேர் பண்ணும் போது காமனான வேல்யூஸ் நமக்கு எந்த ஷீட்லேருந்து வேணுங்கிறத நாம் எங்கே கொடுத்துருக்குறோம், ட்ரூ ஆர்குமெண்ட்டில் கொடுத்துருக்குறோம். ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸை காமிக்கிறதுக்கு தான் யாரை யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஃபால்ஸ் ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுத்தோம்னா இப்போ நமக்கு எம்ப்ளாயி நேம் வந்துருச்சு. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இதை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிக்கலாம். எது வரைக்கும் காலம் இருக்குது, F வரைக்கும் டேட்டா இருக்கு இல்லையா. ஸோ F வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இதை ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி 15 டேட்டாஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம கம்ப்ளீட்டாக அதை என்ன பண்ணலாம், ஃபில் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா அந்த கம்பேரிசன் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்தாச்சு. பட் இப்போ இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்னென்னா இந்த கம்பேரிசன் வேல்யூவை ஈஸியாக புரிஞ்சிக்கவே முடியல. நல்லா கவனிங்க, ஜான்வரி மாதம் கார்னர் அப்படிங்கிறவர் 450 யூனிட்ஸ் என்ன பண்ணியிருக்காரு, விற்றுருக்காரு. ஃபெப்ரவரி மாதம் கார்னர் அப்படிங்கிறவர் 380 யூனிட்ஸ் விற்றுருக்காரு. அப்போ ரெண்டு ஷீட்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கு. அதனால தான் கம்பேரிசன் ரிசல்ட்டில் நமக்கு என்ன வந்திருக்கு, 450 318 வந்திருக்கு. ஆனால் அது எப்படி வந்திருக்கணும்னா,
ஜான்வரி 450, ஃபெப்ரவரி 380 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி இருக்கணும். அப்போது நமக்கு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா 450ங்கிறது ஜனவரி மாதத்தோடது அப்படிங்கிறது லேபிள் பண்ணியிருக்கணும். 380 அப்படிங்கிறது ஃபெப்ரவரி மாதத்தோடது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கணும், லேபிள் பண்ணியிருக்கணும். அப்போ அங்கே லேபிள் மிஸ் ஆகிறதுனால பார்த்திங்கன்னா கம்பேரிசன் நடந்திருக்கா இல்லையா, இல்லை கம்பேரிசனோட வேல்யூஸை பார்த்திங்கன்னா புரிஞ்சிக்கவே முடியல. அப்போ இதை எப்படி சார்ட் பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் ஆர்கியூமெண்ட்டில் இது ஜான்வரியோட டேட்டா, இது ஃபெப்ரவரியோட டேட்டா இல்லையா. ஜான் டேட்டா வரப்போகுது. ஸோ ஜான் டேட்டாவுக்கு முன்னாடி நமக்கு என்ன வரணும், அதாவது ஜனவரியோட டேட்டா வரப்போகுது இல்லையா, அந்த டேட்டாவுக்கு முன்னாடி 450னா அந்த 450க்கு முன்னாடி இது ஜனவரியோடது தான் அப்படிங்கிறது அங்கே லேபிள் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அங்கே ஒரு டெக்ஸ்ட் வேல்யூவை என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ டெக்ஸ்ட்டுங்கிறதுனால டபுள் கோட் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஜான் அப்படிங்கிறதே கொடுக்கலாம். ஒரு ஐஃபன் கூட கொடுத்துக்கலாம், உங்களுக்கு என்ன சிம்பிள் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம், ஐஃபன் கோலன் எது வேணாலும் சரி. ஜஸ்ட் நம்ம ப்ராக்கெட் டபுள் கோட் க்ளோஸ் பண்ணிவிட்டு அண்ட் கொடுத்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அதே மாதிரி ஸோ அப்போது ஜான் போட்டு தான் ஜான் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் தான் 450ங்கிற அந்த வேல்யூ வரும். அதே மாதிரி ஃபெப்ரவரி வேல்யூ வரதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன முன்னாடி என்ன வரணும், ஃபெப்ரவரி அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வரணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இங்கேயும் டபுள் கோட் பிகாஸ் டெக்ஸ்ட்டு, ஸோ ஃபெப்ரவரி சேம் ஐஃபன் இங்கேயும் கொடுத்துடலாம், டபுள் கோட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம் அண்ட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ கவனித்து பார்த்தோம்னா என்ட்ரு கொடுக்கும்போது பாருங்கள் நமக்கு அந்த ரிசல்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது ஜான்வரியில் வந்து 450, ஃபெப்ரவரி வந்து பார்த்திங்கன்னா 380. ஸோ இதுதான் கம்பேரிசன் அப்படின்னு இருக்கும். ஒருவேளை ஃபெப்ரவரிக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது சிம்பிள் வேணும், லைக் இந்த மாதிரி ஏதாவது ஸ்லாஷ் சிம்பிள் ஏதாவது வேணும்னா நீங்கள் சிம்பிள் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வெறும் ஸ்பேஸ் இருந்தாலே ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்பேஸும் நம்ம என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபில் பண்ணும் போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த கம்பேரிசனை ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், புரிஞ்சிக்க முடியும். ஸோ மறுபடியும் ஒரே ஒரு வாட்டி இந்த மெத்தடை கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டோம்னா அடுத்தது ஒர்க் புக்கை எப்படி நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத ஈஸியாக பார்த்துடலாம். ஸோ நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவல் டு இஃப் ஃபங்க்ஷன் லாஜிக்கல் ஆர்குமெண்ட்டில் ஜான் ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவையும் ஈக்குவல் டு ஃபெப் ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவையும் கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத லாஜிக்கல் ஆர்குமெண்ட்டில் கொடுத்தாச்சு. சிமிலராக இருக்கக்கூடிய டேட்டா, காமனாக இருக்கக்கூடிய டேட்டா எந்த ஷீட்டில் இருந்து வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் எடுக்கலாம், ஃபெப்பில் இருந்தாலும் சரி இல்லை ஜானில் இருந்தாலும் சரி. ஸோ ஜான் நான் என்ன பண்ணுறேன் எடுக்கிறேன். அண்ட் அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் நமக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறது தான் ஃபால்ஸ் ஆர்குமெண்ட். ஸோ நமக்கு முதல்ல லேபிள் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஜான் டேட்டா அப்படின்னு கொடுத்துடலாம். ஆனால் ஜான் டேட்டாவுக்கு முன்னாடி இது ஜனவரியோட டேட்டா தான் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறோம். அப்போ என்ன பண்ணுறோம், ஜான்வரி. ஸோ ஒரு ஐஃபன் நீங்கள் என்ன சிம்பிள் வேணாலும் கொடுக்கலாம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், டபுள் கோட் க்ளோஸ் பண்ணிவிட்டு அண்ட் ஜானில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிடலாம். அண்ட் கொடுத்துட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரி டேட்டா வரதுக்கு முன்னாடி ஃபெப்ரவரி அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கணும். ஸோ அதனால் டபுள் கோட் கொடுத்து ஃபெப்ரவரி சேம் ஐஃபன் என்ன பண்ணலாம் கொடுத்துடலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தோம்னா அண்ட் கொடுத்துட்டு ஃபெப்ரவரியோட டேட்டா இல்லையா, ஸோ ஃபெப்ரவரியோட டேட்டாவை என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிடலாம். ஸோ முன்னாடி பார்த்தோம்னா இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா அங்கே கொடுத்துருப்போம் இல்லையா, இது மட்டும்தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வாட்டி முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், ஃபெப்ரவரி ஜான்வரி அப்படிங்கிற டெக்ஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. ஈவன் ஃபெப்ரவரிக்கு முன்னாடி கூட 2 ஸ்பேஸ் கூட கொடுத்துடலாம். ஸோ இப்போ ஃபைனலாக ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். ஸோ நல்லா கவனிங்க. ரைட், எல்லாமே பர்ஃபெக்டாக வந்தாச்சு. இன்கேஸ் வந்து நீங்கள் திடீர்னு ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்க, இல்லை இப்போ என்ன பண்ணுறோம்னா ஃபெப்ரவரி போயிட்டு இல்லை கார்னர் வந்து சவுத்துலேயே முதல்ல அவர் விற்கலை, அவர் வந்து ஈஸ்ட்டில் தான் விற்றார் அப்படின்ற மாதிரி கொடுக்குறோம்ன்ற பட்சத்தில் லைக் வந்து ஈஸ்ட் ரீஜன் தான் அவர் சேல்ஸ் பண்ணார் அப்படின்னும் போது இங்கே சேஞ்ச் பண்ணோம்னா கம்பேரிசன்லையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே என்ன ஆகும், பர்ஃபெக்டாக நமக்கு அந்த ரிசல்ட் என்ன ஆகும், அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஒருவேளை இந்த கம்பேரிசனை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நீங்கள் யூஸ் பண்ணணுங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், கம்ப்ளீட் டேட்டாவே நீங்கள் என்ன பண்ணுங்கள் செலக்ட் பண்ணுங்கள், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், ஹைலைட் செல் ரூல்ஸ், டெக்ஸ்ட் செட் கண்டெயின். நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் ஜான்வரி, பிகாஸ் நம்ம கம்பேரிசன் ஆரம்பிக்கிறது எல்லாமே ஜானில் தான் ஆரம்பிக்குது. ஸோ அதனால் மற்றபடி உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்டம், எப்படி வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போது 2 ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய டேட்டாவை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மக்கிட்ட புக் 1 அண்ட் புக் 2 இருக்குது. ஸோ புக் 1ல் பார்த்தோம்னா 2021 சேல்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உண்டு. ஓகே, ஒரே ஒரு ஷீட் தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி புக் 2ல் பார்த்தீங்கன்னா 2022 சேல்ஸ் டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா புக் 2ல் உண்டு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சைட் பை சைட் விண்டோவில் நம்ம என்ன பண்ணலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து புக் 2ல் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஷீட் தேவை. ஸோ ஒரு நியூ ஷீட் நம்ம என்ன பண்ணலாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கம்பேரிசன்
ஸோ ப்ரீவியஸாக 2 ஷீட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணமோ அதே தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் புக்கை கம்பேர் பண்ணும் போதும். ஸோ எதுவும் பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் கிடையாது. ஸோ நீங்கள் ஈஸியாகவே புரிஞ்சுக்கலாம். ஸோ சேம் ஈக்குவல் டு அதே இஃப் கண்டிஷன். ஸோ சேம் ஆர்குமெண்ட் தான். பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா புக் 1ல் இருக்கக்கூடிய 2021 ஷீட்டையும் புக் 2ல் இருக்கக்கூடிய 2022ங்கிற ஷீட்டையும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்பேர் பண்ண போகிறோம். அந்த 2 ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை தான் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், புக் 1ஐ செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் 2021ல் இருக்கக்கூடிய செல்லை செலக்ட் பண்ணாலே போதும். நமக்கு பார்த்தீங்கன்னா லிங்க் பர்ஃபெக்டாக க்ரியேட் ஆயிரும். ஸோ புக் 1 அப்படிங்கிறது பார்த்தோம்னா அந்த ஒர்க் புக்கோட நேம் அண்ட் 2021ங்கிறது ஷீட்டோட நேம். ஸோ A1ங்கிறது நம்ம செலக்ட் பண்ண செல்லோட நேம். ஸோ நம்ம செலக்ட் பண்ண செல் ரெஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா ஆஸ் அ அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக பார்த்திங்கன்னா இங்கே உட்காந்துருக்கு. பட் அது வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ டாலர் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துடலாம். நமக்கு அந்த டாலர் இருக்கக்கூடாது. பிகாஸ் நம்ம ஃப்யூச்சரில் ஃபில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சிக்கலாயிடும். ஸோ புக் 1ல் இருக்கக்கூடிய 2021ஐயும் புக் 2ல் இருக்கக்கூடிய 2022ஐயும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்பேர் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவல் டு புக் 2ல் இருக்கக்கூடிய 2022ல் இருக்கக்கூடிய டேட்டா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துடலாம். ஸோ லாஜிக்கல் ஆர்குமெண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ட்ரூ ஆர்குமெண்ட். ஸோ சிமிலராக இருக்கக்கூடிய டேட்டா, இந்த 2 ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவையும் கம்பேர் பண்ணி சிமிலராக காமனாக இருக்கக்கூடிய டேட்டா எந்த ஷீட்லேருந்து வேணாலும் நமக்கு தேவைப்படலாம். எந்த ஷீட்லேருந்து வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்த்தோம்னா புக் 1ல் இருக்கக்கூடிய 2021ல் இருக்கக்கூடிய அந்த டேட்டாவே நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய அந்த டாலரை நீங்கள் ரிமூவ் பண்ணியே ஆகணும். அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக நமக்கு இருக்கக்கூடாது. ஸோ கமா கொடுத்தோம்னா கடைசியாக பார்த்தோம்னா நமக்கு என்ன ஆர்குமெண்ட் இருக்குது, ஃபால்ஸ் ஆர்குமெண்ட். ஸோ இங்கே தான் நமக்கு கம்பேரிசன் பார்த்திங்கன்னா எப்படி வேணுங்கிறத கொடுத்தாகணும். ஸோ போன வாட்டி மாதிரி நம்ம ரொம்ப சுற்றி வளைச்சலாம் வர வேண்டாம். டேரெக்டாகவே லேபிள் எல்லாம் கொடுத்துடலாம். போன வாட்டி நமக்கு ஜான்வரி ஷீட்டு ஃபெப்ரவரி ஷீட்டுன்னு இருந்துச்சு. பட் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா 2021 2022 இருக்குது இல்லையா. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி லேபிள் நம்ம என்ன பண்ணலாம், கொடுத்துடலாம். ஸோ டேட்டாவுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணுற லேபிள் மட்டும் டபுள் கோட்குள்ளே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ 2021. ஸோ ஜஸ்ட் நம்ம ஐஃபன் கொடுத்துட்டு டபுள் கோட் க்ளோஸ் பண்ணிவிட்டு அண்ட் 2021ஓட டேட்டாவை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய அந்த டாலரை நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், ரிமூவ் பண்ணி ஆகணும். அதை எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ணுறாதீங்க, மறந்துடாதீங்க. இல்லைனா ஃபில் பண்ணும் போது கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதனால் அதிலே தெரிஞ்சிடும். ஸோ இப்போது ஸ்பேஸ் கொடுத்து அண்ட் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2022ஓட டேட்டா வரதுக்கு முன்னாடி 2022ங்கிற லேபிள் பார்த்திங்கன்னா இருக்கணும். ஸோ அதனால் டபுள் கோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். 2022 ஜஸ்ட் நம்ம ஐஃபன் கொடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு அந்த டேட்டா வரணும். ஸோ அண்ட் கொடுத்துட்டு 2022ஓட டேட்டாவை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலாக கமா கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம என்ட்ரு கொடுத்தாலே நமக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக உண்டு. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா பார்த்திங்கன்னா இந்த வாட்டி எல்லாமே கரெக்டாக தான் வந்திருக்கு. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், மேக்ஸிமைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ கவனித்து பார்த்திங்கன்னா 2021ல் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் எவ்வளோ விற்றுருக்கு அண்ட் அதே மாதிரி 2022ல் எவ்வளோ விற்றுருக்கு. பட் இங்கே என்னென்னா ஸ்பேஸ் வரணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 2022க்கு முன்னாடி ஜஸ்ட் நம்ம ஸ்பேஸ் கொடுத்தாலே போதும். ஸோ இப்போ நமக்கு அந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்த்திங்கன்னா தெரியும். ரைட், ஓகே. ஸோ இதில் கவனித்து பார்த்திங்கன்னா ஸோ 2021ல் 380 யூனிட்ஸு அண்ட் அதே மாதிரி 2022ல் பார்த்தீங்கன்னா 530 யூனிட்ஸு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா லிங்க்லேயே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு ஷீட் ஏதாவது ஒரு ஒர்க் புக்கை நீங்கள் அப்டேட் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதுவும் சேர்ந்து என்ன ஆகும், அப்டேட் ஆகும். லைக் 2021ல் 380 கிடையாது, இப்போ அங்கே சேஞ்ச் பண்ணுறோன்னு வச்சுப்போம். லைக் 380 கிடையாது, அது ஒரு 470 யூனிட்ஸ் அப்படி நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணுறோம். அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும், சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ஃபைலோட டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் கூடவே ப்ரீவியஸ் எக்ஸல் வீடியோஸ்க்கான லிங்க்கும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அது வரை காத்திருங்கள்.